நாகை மாவட்டம் குறுக்கத்தில் உள்ள வேளாண் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் விவசாய உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றம் செய்து சந்தைப்படுத்தல் தொடர்பான பயிற்சி இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் வழங்கப்பட்டது. இதில் திருச்சி வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் வன்னியராஜன் மற்றும் பல்வேறு வேளாண் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். பயிற்சியில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண்மை துறையில் நெல்லுக்கு மாற்றாக சிறுதானியங்கள் பயிரிட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி அவற்றை சந்தைப்படுத்தும் முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் வேளாண் தொடர்புடைய மார்க்கெட்டிங், மண்புழு உரம் தயாரித்தல், கோழி வளர்ப்பு பயிற்சி, மத்திய அரசு மூலமாக தொழில் முனைவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 24 நாட்கள் இந்த பயிற்சிகள் விவசாயிகளுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இதுபோல அனைத்து துறை சார்ந்த பல்கலைக்கழக மாணவர்களுடன் இணைந்து புதிய யுக்திகளை அறிந்து உலகளாவிய விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் முறைகள் குறித்த பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இதில் கீழ்வெள்ளூர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ரவி உள்ளிட்ட வேளாண் விஞ்ஞானிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இது பற்றி வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் வன்னியராஜன் அவர்கள் கூறுகையில், நிறைய அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோனு, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஹனிபி எதுலனாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கும் இருந்ததுன்னா அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணி அவங்கள அப்ளிகேஷன் எதுக்காவது ஒரு ஸ்கீமில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த இதில் அவங்களுக்கு அவங்க கொண்டு வர ஐடியா இதில் ஃபிட் ஆகுதோ அதை நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள அப்ளை பண்ண வைப்போம். இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் இதில் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி வாங்கி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகியிருக்காங்க. அதனால் முன்னாடிலாம் இப்போ அக்ரிகல்ச்சரோ இல்லை வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஒன்று தான், கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஈவன் அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே அவங்க பிஸ்னஸ் மாடல் ஆரம்பிச்சிடலாம். இதை நாங்கள் நிறைய நம்ம தமிழ்நாடோட மட்டும் இல்லாமல் நிறைய மாடல் வெளிநாடுகளும் சரி, வெளி மாநிலங்களும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் கனெக்ட் பண்ணி மென்டார் நிறைய காலேஜஸ்லேருந்து இருக்கிறாங்க. மென்டார் அக்ரிகல்ச்சர் கல்வி மட்டும் இல்லை, மெடிக்கல், இன்ஜினியரிங், லா எல்லாமே நாங்கள் கம்பைன் பண்ணி நிறைய யூனிவர்சிட்டியோட எம்ஓயு பண்ணி அவங்களோட நாலேஜ், எக்ஸ்பர்டைஸு நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறோம். இதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு, அன்எம்ப்ளாய்டு யூத் எல்லாருமே இதில் என்கேஜாக இருக்காங்க. நாங்களும் இங்கே பண்ணுற மாதிரி பேக்யார்டு பவுல்ட்ரி, அதாவது கோழி வளர்ப்பு அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஹனிபி ட்ரைனிங், வெர்மி கம்போஸ்ட்டு, நிறைய இது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்துலேயே அதே மாதிரி ட்ரைனிங் இங்கேயும் பண்ண முடியுமா, எங்களோட எக்ஸ்பர்டைஸ் வச்சு இங்கேயும் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு இது பார்க்க வந்திருக்கோம். அது மாதிரி இங்கே நாகப்பட்டினத்து இங்கே இருக்க பேட்டர்ன் வேறு, ரைஸோட இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வேறு, தண்ணி மூழ்கி இருக்கும், வாட்டர் லாகிங். இதில் மில்லட்ஸ் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா, மில்லட்டு நமக்கு சிறுதானியங்கள், அதில் குதிரைவாளி நல்லா வருது. இப்போ நெல் மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதில் சிறுதானியமும் நல்லா வருதுன்னு நாங்கள் செக் பண்ணதில் அதில் இந்த மாதிரி குதிரைவாளி நல்லா வருது. மதுரை 1 குதிரைவாளி, அதை நாங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் சில ப்ராப்ளமும் இருக்குது. அதை கைட் பண்ணுறதுக்காக அவங்களோட சயின்டிஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் ஆல்டர்னேட் கிராப்பாக ரைஸுக்கு பதிலாக இதை போகலாம், அது மாதிரி ராகி, கேப்பை, குதிரைவாளி போகலாங்கிறதுக்காக அட்வைஸ்க்கும் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். மோரோவர் இங்கேயும் நிறைய புதுசாக இருக்குது. சொன்னார் பிரிஞ்சால் இருக்குது, கத்திரிக்காய் புதுசாக இருக்குது, ஜியோ டேக்கிங் பண்ணுறோம். அது மாதிரிலாம் எங்களுக்கும் புதுசாக இருக்குது. இதில் இருக்க ப்ராப்ளத்தில் நாங்களும் எடுத்துகிட்டு போய் அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக. த்ரூ அவுட் எல்லா இந்தியா பூரா இதை சொல்லி அதிலிருந்து வர சொல்யூஷனையும் நாங்கள் கொண்டு வருவோம். அதனால் இந்த விசிட் எங்களுக்கும் யூஸ் ஆகுது, அவங்களுக்கும் யூஸ் ஆகுது. நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மற்றும் SIR பணிகள் சிறந்த முறையில் நடைபெற்றது. இதில் அனைத்து பணியாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் 5,67,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 5,57,000 வாக்காளர்களுக்கு படிவம் வழங்கப்பட்டு அவைகள் 100% பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த படிவங்களை அனைத்து வாக்காளர்களும் பூர்த்தி செய்து அவற்றில் புகைப்படத்தினை ஒட்டி உரிய அலுவலர்களிடம் ஒப்படைத்து வந்தனர். இந்த நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அனைத்தும் அந்தந்த பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சரியான தகவலுடன் அதனை பூர்த்தி செய்து உடனுக்குடன் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு கிடைத்திட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் ஆணையம் மூலம் செய்யப்படும் இந்த பணிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் முழுமையாக மீண்டு செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் மாவட்டத்தில் பெறப்பட்ட SIR படிவங்களை 100% ஆன்லைனில் பதிவு செய்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக சான்றிதழ், பரிசு மற்றும் சால்வை அணித்து கௌரவிக்கப்பட்டனர். மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆகாஷ் அவர்களை கௌரவித்து சிறப்பித்தார். 100% SIR பணிகள் முடிவடைந்த நிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு ரொக்கத்தொகையும் வழங்கப்பட்டது.